பொதுவாக வந்து பெரிய படங்கள்ல கதை இருக்காது, பிரம்மாண்டம் இருக்கும். இந்த படத்துல பிரம்மாண்டம் இருக்காது, கதை இருக்கு. கதை திரைக்கதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த் வந்து அந்த 2 மணி நேரம் அந்த கதாபாத்திரமே வாழ்ந்திருக்காரு. அவரை விட இந்த கேரக்டருக்கு பெஸ்டா யார் இருப்பாங்கிறது தெரியல. கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் படத்திற்கும் பட குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். எமோஷனலா இருக்கு, ஹியூமரும் அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தை நம்பி தியேட்டர்ல பார்க்கலாம். ஓகே, வேற ஏதாவது கேட்கணுமா? இது காமெடி படம் இல்லைங்க, இது காமெடி கொஞ்சம் சென்டிமெண்ட் கலந்து ஒரு மிடில் கிளாஸ்ல வாழ்ற ஒருத்தன் வந்து படுற கஷ்டங்கள், அவனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை அவன் மிஸ் பண்ணிட்டு அதனால அவன் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்கிறத அழகா காட்டியிருக்காங்க. படம் ஆமா ரியலிஸ்டிக்கா இருக்கு, படம் நல்லா இருக்கு. நன்றி. ஆமா சார், எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி சூரி, முனிஷ்காந்த் எல்லாருமே வந்து நல்ல டைரக்டர்கிட்ட மாட்டும் போது கண்டிப்பா படத்தை வந்து காப்பாத்திடுவாங்க. இந்த டைரக்டரும் கண்டிப்பா எதிர்காலம் பிரமாதமா இருக்கும்னு நம்புறேன். இந்த படத்துக்கு பிறகு முனிஷ்காந்த் நிறைய படம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.